வணக்கம். இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். தாண்டிக்குளம், பத்தினியார், மாவிளங்குளம், 4ஆம் ஒழுங்கை, வவுனியா என்று சொல்ற இடத்துல 2 பரப்பு காணி மாடி வீட்டுடன் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த காணி தொடர்பான முழுமையான விவரம் பார்வையிடுவதற்கு முதல் இப்பொழுதுதான் என் யூடியூப் தளத்தை நீங்கள் முதல் பார்வையிட்டுக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு காணொலியை பார்வையிடுங்கள். முன்னுக்கே அழகிய மதில் எல்லாம் கட்டி டபுள் கேட் எல்லாம் போடப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்னுக்கே பாருங்க நிறைய வீடுகளும் காணப்படுது. இப்ப நாங்கள் உள்ளே சென்று இந்த வீட்டுக்குள்ளே என்னென்ன விடயங்கள் இருக்குது என்பது தொடர்பாக முழுமையாக பார்வையிடுவோம். முன்பகுதியில ஒரு சிறிய நிலத்துண்டு காணப்படுது. சுத்தி முழுமையாக மதிலாக இந்த வீடு காணப்படுது. இதுல பாருங்க நீங்கள் பார்வையிடக்கூடியதா இருக்கு. மதில் முழுமையாக மதில். அது தவிர உள்ளுக்கு கிரவுட் அண்ட் பூக்கண்டுகள் வைப்பதற்காக ஒரு சிறிய துண்டு அடைக்கப்பட்டு அழகான முறையில் கட்டப்பட்டிருக்குது. மேல் மாடிக்கு போற படியெல்லாம் இந்த சைட்டில் வைக்கப்பட்டிருக்குது. இதுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குளியல் அறையும் காணப்படுகிறது. அனைத்தையுமே நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். வீட்டுக்கு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாகன பார்க் காணப்படுது. இதுல நீங்கள் பார்வையிடுவது வாகன பார்க். இதுக்கு பக்கத்திலையும் ஒரு ஸ்டோர் ரூம் ஒன்று, சிறிய ஸ்டோர் ரூம் ஒன்று கட்டியிருக்கணும். அந்த பக்கத்தில் நாங்கள் அதையும் பார்வையிடுவோம். இப்பொழுது நீங்கள் பார்வையிடும் இந்த பகுதி வாகன பார்க்குக்கு கட்டப்பட்ட பகுதியை தான் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு பக்கத்திலேயே உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இதில் நான் காண்பிக்கும் போது தெரிகிறது ஒரு சிறிய ஸ்டோர் ரூம் ஒன்று கட்டியிருக்கணும். அது தவிர முன்னுக்கு ஒரு குளியல் அறை இருக்குது. நாங்கள் அதையும் பார்வையிட்டு அப்படியே உள்ளே சென்று கீழ் வீடு மேல் வீடு இரண்டையுமே பார்வையிடுவோம். இதில் பாருங்க முன்னுக்கே ஒரு குளியல் அறை சிறிய அளவான ஒரு குளியல் அறையும் கட்டியிருக்கணும். இப்ப நாங்கள் இந்த வீட்டினுடைய சைட் பகுதியை போய் பார்வையிடுவோம். இங்கால சைட்டும் பாருங்க முழுமையாக மதில் காணப்படுது. மதிலுக்கு பக்கத்துல பாக்கு கண்டு குரவுட்டன் எல்லாம் அழகிய முறையில வைக்கப்பட்டிருக்குது. பின்பகுதியில போய் நாங்கள் பின்னுக்கு எவ்வளவுக்கு இந்த காணி இருக்குது என்று சொல்லி பார்வையிடுவோம். முழுமையாக பின்பக்கமும் மதிலாகத்தான் காணப்படுது. மேல் உயரத்துக்கு தகரம் பூட்டியிருக்கணும். நீங்கள் இதையும் மேல் உயரமாக மதில் கட்டிக்கொள்ள முடியும். பின்னுக்கும் ஒரு மலசல கூடம் காணப்படுது. இதுல பாருங்க நோமல் மலசல கூடம் பின்னுக்கும். இப்ப நான் கீழ்த்தளத்துல காணப்படுற வீட்டுக்குள்ளே சென்று என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்னு பார்வையிடுவோம். முன்பகுதியிலையும் போட்டிக்கோ மாதிரி ஒரு செட் ஒன்று காணப்படுது பாருங்க. இதுக்கு உள்ளேயும் பிராந்த அறைகள், சமையலறை எல்லாமே காணப்படுது. இந்த மேல் பகுதியில மேல் மாடி கட்டிட தொகுதி காணப்படுது. உள்ளுக்கு போனோம்னால் இது விராந்தை பகுதியாக காணப்படுது. இதுல இருக்கிற கட்டில்கள் அனைத்துமே உங்களுக்கு விட்டு செல்வார், எடுத்து செல்ல மாட்டார். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் ஏசி போடப்பட்டிருக்கு, ஃபேன் போடப்பட்டிருக்குது. எல்லாமே பூட்டி நல்ல நிலையில இருக்கு. ஏசி எல்லாம் புது ஏசி பூட்டி இருக்கார் பாருங்க. அது தவிர ஃபேன், அனைத்து ஃபேன்களுமே புதுசாக பூட்டப்பட்டது. இதில் உடுப்பு வைக்கிற கபர்ட் இருக்குது. அதை மட்டும் அவர் எடுத்து செல்வார். மற்ற கட்டில்கள், சோபா செட், இந்த கீழே இருக்கிற ஒன்றையுமே அவர் எடுத்து செல்ல மாட்டார். அனைத்து அறைகளுக்குள்ளேயும் இருக்கிற டபுள் பெட் கட்டில்கள் அனைத்துமே உங்களுக்கு தான், அதோடு தான் விற்பனைக்கு வந்திருக்குது. அது தவிர இப்போ நாங்கள் உள்ள ஒவ்வொரு அறையாக சென்று பார்வையிடுவோம். இதுல பூட்டி இருக்கிற இந்த சோலார் செட்டும் அவர் கலட்டி கொண்டு போக மாட்டார். அதுவும் உங்களுக்கு தான். இது எல்லாமே சேர்ந்த மொத்த விலை தான் அவர் கூறியிருக்கிறார். நான் விலையை இறுதியில உங்களுக்கு குறிப்பிடுறேன். இந்த சோலார் 15 லட்சத்துக்கு அவர் வேண்டி பூட்டியிருக்கார். அதாவது மின்சார சபையினுடைய கரண்ட் நிற்குமாக இருந்தாலும் ஓட்டோவாக இந்த வீட்டுக்கு கரண்ட் வேலை செய்யும். இது முதலாவது அறை நாங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளேயும் டபுள் பெட் கட்டில்,
எல்லாமே இருக்குது. கட்டில் வந்து அவர் எடுத்து செல்ல மாட்டார், அது உங்களுக்கு தான், அதோட சேர்த்து தான் விற்பனைக்கு வந்திருக்குது. மேலே ஃபேன் எல்லாம் பாருங்கள், புது ஃபேன் வந்து போட்டிருக்கிறார். முதலாவது அறைக்கு மேலேயும் வந்து லெவல் சீட் எல்லாம் அடிக்கப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் வந்து இந்த வீட்டினுடைய இரண்டாவது அறையை வந்து பார்வையிடுவோம். இரண்டாவது அறையினுடைய கீழ் நில தளமும் வந்து சீமேந்தாக காணப்படுது. முதலாவது அறையினுடைய கீழ் நிலமும் வந்து சீமேந்தாக தான் காணப்பட்டது. இதுவும் முழுமையாக சீமேந்து. மேலே வந்து 2 அறைகளுக்குமே லெவல் சீட் அடிக்கப்பட்டிருக்கு. ஃபேன் வந்து இந்த அறைக்கும் புதிய ஃபேன் ஒன்று போடப்பட்டிருக்குது. முழுமையாக நிலம் வந்து சீமேந்தாகத்தான் காணப்படுது. இப்போ நாங்கள் சமையலறையை போய் பார்வையிடுவோம். சமையலறை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிறிய அளவான ஒரு சமையலறையாகவும் அழகான ஒரு சமையலறையாகவும் காணப்படுது. முழு சிவர்களுக்கும் பாருங்க, இந்த அடுப்பு வைக்கிற சைட் சிவருக்கு ஊத்த பிறக்கூடாதுன்னு சொல்லி அதுக்குமே மாபிள் பதிச்சிருக்கணும். அது தவிர கீழே வந்து முழுக்களுமே பொருட்கள் வைக்கிற தட்டு வந்து பூட்டப்பட்டிருக்குது. இதில் பாருங்க அவன் இருக்குது. இதுவும் தற்சமயம் வேலை செய்து கொண்டே இருக்குது. இந்த அடுப்பு வைக்கிற சைட் சிவர் நான் குறிப்பிட்டிருந்தது போல பாருங்க, முழுக்க மாபிள் பதிச்சிருக்கிறதுனால அது வந்து ஊத்த பிறல்றதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. பாருங்க, இப்படி ஒரு அழகா செய்திருக்கிற சிங், அதாவது சிங் தட்டும் வந்து முழுக்களுமே மாபிள் பதிச்சு, அதுக்கு கீழே வந்து பொருட்கள் வைக்கிற தட்டு வந்து பொருத்தி இருக்கணும். பாருங்க, இதில் பார்வையிடக்கூடிய மாதிரி இருக்கும். அழகான முறையில் வந்து சமையலறை காணப்படுது. உண்மையிலேயே நல்ல ஒரு டிசைனில் வந்து சமையலறை கட்டப்பட்டிருக்கு. அப்படியே சமையலறையால் ஒரு பாதை இருக்குது, அதால் வெளியே வருவீர்களாக இருந்தால் ஒரு ஹோலும் அதுக்குள்ள அட்டாச் பாத்ரூமும் வாஷிங் மிஷின் அறையும் வந்து காணப்படுது. இது ஒரு சிறிய ஹோல் மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் உடுப்புகள் காய போட்டுக்கொள்ளலாம், தேவையான பொருட்களையும் நீங்கள் வைத்து எடுத்துக்கொள்ளலாம். இங்கால வாஷிங் ரூம் அறை பாருங்க, பிடியோரு வாஷிங் ரூம் அறை காணப்படுது. நீங்கள் வாஷிங் மிஷினை வச்சு இங்கால நின்று உங்களுடைய வேலைகளையும் செய்து கொள்ளலாம். அதற்கும் மேலே லெவல் சீட் எல்லாமே அடிக்கப்பட்டு தான் இருக்குது பாருங்க. அடுத்ததாக நாங்கள் அட்டாச் பாத்ரூமை உள்ளே சென்று பார்ப்படுவோம். நிலத்துக்கு வந்து பாருங்க முழுமையாக மாபிள் பதிச்சு, அது தவிர சிவருக்கும் முழுமையாக மாபிள் பதிக்கப்பட்டிருக்குது. ஊத்தை ஒன்றும் பிறலாம நல்ல அழகாக இருக்க வேண்டும் என்று பாருங்க. ஓரளவு குறிப்பிட்ட உயரத்துக்கு வந்து முழுமையாக மாபிள் பதிச்சிருக்கணும். அழகான ஒரு டிசைன் மாபிளும் பதிக்கப்பட்டிருக்கு. குளியலறையும் வந்து செப்பரேட்டாகவே அடைச்சிருக்கணும். இந்த அட்டாச் பாத்ரூமுக்குள்ளேயும் புறம்பாக அடைக்கப்பட்டிருக்கு. இதில் பாருங்க, பொருட்கள் வைக்கிறதுக்கும் ஒரு ராக்க மாதிரி கொண்டு வச்சிருக்கணும். அது தவிர வந்து இங்கால பாருங்க, குளியலறையை செப்பரேட்டாக அடைச்சிருக்கணும். நீங்கள் குளிக்கும் பொழுது இப்போ அடைப்பான ஒரு பகுதியில் நின்று குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரியாக செட்டப்புகளும் செய்யப்பட்டிருக்குது. அப்படியே வராந்தையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 8 சிசிடிவி கேமரா முழுமையாக இந்த காணியை கண்காணித்து கொண்டிருப்பதற்கான டிவியை தான் நாங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கோம். இதில் நான் உங்களுக்கு மாற்றி காண்பிக்கிறேன் பாருங்க. இதில் 8 கேமராவில் 1 ஏதோ சின்ன பழுதில் இருக்குது, அது அதில் கேமராவை பார்த்து கொள்ளணும். மற்றபடி 7 கேமரா இதில் வேலை செய்கிறத நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதில் பாருங்க, இது ஒரு 4 கேமரா, இது ஒரு 4, 8 கேமரா வந்து வேலை செய்து கொண்டிருக்கு. இப்போ நாங்கள் வந்து மேல் மாடிக்கு போய் மேல் மாடி தளத்தில் இருக்கிற அறையை பார்வையிடுவோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறையும் ஒரு ஹோலும் வந்து சிறிய ஹோலும் காணப்படுது. நிறைய மேல்மாடி தளத்தில் வந்து நிறைய அறைகள் இல்லை, ஒரு ஹோலும் ஒரு அறையும் தான் இருக்குது. ஆனால் அழகாக கட்டப்பட்டிருக்குது. நாங்கள் உள்ளே சென்று பார்வையிடுவோம். அதற்கு முதல்ல வந்து இதில் நின்று கொண்டு நாங்கள் வெளிப்பகுதியை பார்வையிடுவோம். இதுலேயே வந்து பாருங்க, ஒரு தென்னை வந்து வச்சிருக்கணும். நல்ல காய் காய்ச்சி கொண்டு பாருங்க. தென்னையிலும் ஃபுல்லாகவே காய் தானே, சூப்பராக காய் காய்ச்சிருக்கு பாருங்க. இப்போ நாங்கள் உள்ளே சென்று அறையையும் ஹோலையும் வந்து பார்வையிடுவோம். இதில் உள்ளே வந்தோம் என்று சொன்னால் சிறிய ஒரு அறை காணப்படுது, அதே மாதிரி ஹோலும் காணப்படுது. மேலே பாருங்க, வித்தியாசமான அழகான லைட் எல்லாம் போடப்பட்டிருக்கு. ஃபேன் வந்து இந்த அறைக்கும் பூட்டப்பட்டிருக்குது. மேலே லெவல் சீட் எல்லாமே அடிக்கப்பட்டிருக்குது. அது தவிர வந்து இந்த அறைக்குள்ளே காணப்படுற இந்த சோபா செட் வந்து அவர் எடுத்துக்கொண்டு போயிடுவான்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த அறைக்குள்ளே இருக்கிற கட்டில்கள் எடுத்து செல்ல மாட்டார். அது இந்த காணி விற்கும் பொழுது உங்களுக்கே தான், வாங்குபவர்களுக்கு அது உரித்தானது. இதில் பாருங்க, 2 கட்டில் வந்து போட்டிருக்காரு. இந்த 2ம் அவர் எடுத்து செல்ல மாட்டார்.
இந்த காணி இருக்கிற இடத்திற்கு அருகாமையிலேயே நல்ல படித்த அயலும் காணப்படுகின்ற, அதாவது அருகாமையில் டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் என்று சொல்லி நல்ல அயலும் காணப்படுகிறது. இந்த காணியினுடைய விலை மொத்தமாக 1,30,00,000 என்று உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு அழைப்பை ஏற்படுத்துங்கள். இந்த திரையில் தெரியும் தொலைபேசி இலக்கம் என்னுடைய தொலைபேசி இலக்கம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். நேரடியாக சென்று பார்வையிட்டு நேரடியாக கதைத்து பேசி குறைத்து எடுத்துக்கொள்ளலாம். என்னுடைய இந்த யூடியூப் தளத்தை பார்வையிட்டு கொண்டிருக்கும் நீங்களும் உங்களுடைய காணிகளை விற்பனை செய்ய வேண்டுமாக இருந்தால் என்னுடைய நம்பருக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள். நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தர எனது யூடியூப் தளமானது இயங்கி வருகின்றது. அதாவது இலங்கையின் எந்த பாகத்தில் உங்களுடைய காணி இருந்தாலும் நாங்கள் விளம்பரப்படுத்தி தருவதற்கு தயாராக இருக்கிறோம். விளம்பரப்படுத்தி நல்ல முறையில் விற்பனை செய்து தருவதற்கு எனது யூடியூப் தளம் இயங்கி வருகின்றது. அழைப்பை ஏற்படுத்துங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் எங்களுடைய அணி உங்களுடைய காணிகளை விளம்பரம் எடுத்து அதை நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களோடு கைகோருங்கள். நன்றி உறவுகளே. அடுத்த ஒரு காணொலியில சந்திப்போம். மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஃபேஸ்புக் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. டிக்டாக் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நன்றி உறவுகளே.